விஜய் சங்கீதா அவங்களுடைய டிவோர்ஸை ஃபைல் பண்ணும்போது எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல அதை வருத்தப்பட்டு பேசினவங்க விஜய் அவருடைய நண்பரான சஞ்சீவ் அவருடைய மனைவி பிரீத்தா தான். அவங்க தான் ரொம்பவும் இதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவை ஏன் சங்கீதா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவும் ஒரு கைண்டான ஒரு ஹியூமன் பீயிங் அவங்க இந்தளவுக்கு ஹர்ட் ஆகிருக்காங்கன்னா ஏதோ சம்திங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த டிவோர்ஸ் ரீயூனியன் ஆனப்பவும் அவங்க தான் முதல்ல சொன்னாங்க, இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். விஜய் சாரோட ஃபேமிலி சேர்ந்தது எல்லாத்த விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சங்கீதா மேம் எப்போவுமே விஜய் சார் கூட இருக்கிறது தான் ரொம்பவும் ஒரு அழகானது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் எப்போவுமே சங்கீதாவுக்கு ஒரு டிசர்விங்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த ஆனிவர்சரிக்கு ஷேர் பண்ணின விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விஜய் சார் மற்றும் சங்கீதா மேமோட டிவோர்ஸ் ரீயூனியனுக்கு அப்புறமேலு வர முதல் திருமண நாள், அதாவது அவங்களுடைய திருமணமாய் 27வது திருமண நாள். இந்த திருமண நாள் ரொம்பவும் ஸ்பெஷல். இதுக்கு காரணம் அவங்களுடைய டிவோர்ஸை வாபஸ் வாங்கினது, அவங்களுடைய மகனோட படம் அடுத்து ரிலீஸ் ஆக போது அவருடைய முதல் படம் இயக்குனது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவர் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு தமிழக முதல்வர் ஆகி அவங்களுடைய அதுக்கப்புறமேலு சிஎம் அப்புறம் முதல் கல்யாண நாள் அப்படிங்கிறதுனால இந்த விழாவை ரொம்ப கிராண்டாக அவங்களுடைய வீட்டில் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்காக சங்கீதா மேம் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாட் ஆஃப் இஷ்யூஸ்க்கு அப்புறமேல் நடக்கிற முதல் செலிப்ரேஷன், இந்த செலிப்ரேஷனை மொத்த ஃபேமிலியாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது தொடர்பாக விஜய் அவருடைய நண்பரான சஞ்சீவ் மற்றும் அவங்க மனைவி அவங்களுக்கு கூறிய வாழ்த்துக்களும் அவங்க நேரில் சந்திச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் மற்றும் சங்கீதா விஜயோட அந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு நேஷ்னல் நியூஸே ஆச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஏன்னா தாவேகா அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து அவர் இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 250 crores அலுமினியா கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவில் தாவேகா மற்றும் விஜய் சார் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சோபா சந்திரசேகர் சொல்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் ஒருபோதும் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டான். மேபி சங்கீதாவே இந்த டிவோர்ஸை கேட்டிருந்தாலும் கூட விஜய் டிவோர்ஸை கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். அவன் சைலண்டாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத டிவோர்ஸ் இனிஷியேட் ஆகும் போதே சொன்னாங்க. ஆனால் தன்னுடைய மகனுக்கு தான் ஃபேவராக பேசுகிறாங்க, கட்சிக்காக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோபா சந்திரசோட வார்த்தைகள் அன்னைக்கு உதாசீனப்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவோர்ஸை மறுபடியும் சங்கீதா விஜய் வாபஸ் வாங்குறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்திருக்கிறதே சோபா சந்திரசேகர் தான். நீ விஜய் கூட சேர்ந்து வாழு, இல்லை நீலாங்கரை வீட்டில் இரு அப்படிங்கிறதுலாம் இரண்டாவது பட்சம். ஆனால் உன்னுடைய இடத்த நீ அஃபிஷியலாக விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மருமகளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்களாம். அவங்களுடைய ஹோல் ஃபேமிலியும் சேர்ந்து சங்கீதா விஜயோட மொத்த குடும்பத்துக்கிட்டே இது சம்மந்தமாக பேசுறதுனால தான் இந்த பாசிட்டிவான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு த்ரிஷா மேம் வந்தது எல்லாத்த விட சந்திரசேகர் ரொம்பவும் ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்ஃபேக்ட் த்ரிஷாவோட அம்மாவான உமா கிருஷ்ணன் கிட்டேயே இது தொடர்பாக பேசி இந்த விஷயத்தோ சீரியஸ்னஸை புரிய வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஓப்பனாகவே ரொம்ப முகம் சொல்லிக்கிற மாதிரி சங்கீதா வராத அந்த பிளேஸுக்கு த்ரிஷா மேம் வந்தது, ஜேசன் சஞ்சய் வராமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனை கொடுத்துருந்தாங்க சோபா சந்திரசேகர். இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய இந்த கல்யாண நாள் செலிப்ரேஷனுக்கு பிரீத்தியும் அவருடைய கணவரான சஞ்சீவும் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தன்னுடைய நண்பர், அதாவது சஞ்சீவோட மகள் மேலே விஜய் சாருக்கு ரொம்ப அளவு கடந்த ஒரு பாசம் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு பர்த்டேவுமே அவங்களுடைய பர்த்டேவை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். முடியாத காலங்களில் கூட வீடியோ காலில் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அந்தளவுக்கு விஜய் சாருக்கு சஞ்சீவ் சாரோட பொண்ணு மேலே மிகுந்த அளவுக்கு அன்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி மேலேயும் அவருக்கு மிகுந்த ஒரு பாசம் இருக்குது. ஏன்னா அவருக்கு பிரீத்தி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு டைம் கெஸ்ட்டாக வரும்போதும் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வெஜ் மீல்ஸ் ரெடி பண்ணுவாங்களாம் சங்கீதா விஜய். அது மட்டும் இல்லாமல் ஷாலினி மேம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு க்ளோஸோ அதே மாதிரி தான் பிரீத்தி மேமும் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவ் ஃபேமிலி எப்போவுமே விஜய் சாரோட ஃபேமிலி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிவோர்ஸ் விஷயம் ஆரம்பத்திலேருந்தே அவங்க வெளிப்படுத்தினதுலேருந்தே நமக்கு நல்லா தெரியுது. இந்த ஆனிவர்சரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஜேசன் சஞ்சயோட அடுத்த படத்துக்கு பெஸ்ட் விஷஸையும் சொல்லியிருக்காரு சஞ்சீவ்.